தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் எல்லா நாயகிகளுக்குமே அழுத்தமான கதாபாத்திரங்கள் கிடைத்திடாது. சிலருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும் நல்ல கதாபாத்திரங்கள் கிடைக்கும். அதன் பிறகு அவர்கள் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விடுவர். ஆனால் ஆரம்பம் முதலே தொடர்ச்சியாக நல்ல கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து ரசிகர்களை ஈர்த்த நடிகைகளின் பட்டியலும் உண்டு. அவர்களில் முதன்மையானவர் ரேவதி. தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்களின் படங்களில் முதன்மையான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து ரசிகர்களின் நெஞ்சங்களில் அழுத்தமாக சென்று சேர்ந்தவர் நடிகை ரேவதி. அவர் பதித்த முத்திரைகளை பற்றி பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சினிமாவுக்கு சற்றும் தொடர்பில்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ரேவதிக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ் சினிமாவை பற்றி சுத்தமாக தெரியாது. சில இந்தி படங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த ரேவதி தமிழ் சினிமாவின் வீரியத்தை உணராமலேயே அதில் பயணம் செய்ய தொடங்கியவர். மண் வாசனை படத்திற்காக இயக்குனர் பாரதிராஜா புதுமுக நடிகையை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் சோபனாதான் கதையின் நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு சில தவிர்க்க இயலாத காரணங்களால் அந்த படத்திலிருந்து சோபனா விலகிக் கொண்டார். அதனால் மீண்டும் கதாநாயகியை தேடும் படலத்தை தொடர்ந்தார் இயக்குனர் பாரதிராஜா. அந்த சமயத்தில் பாரதிராஜாவின் தம்பி ஜெயராஜன் கண்ணில் பட்ட ரேவதி அவர் மூலம் பாரதிராஜாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். வெகு நாட்களாக நாயகியை தேடிக்கொண்டிருந்த பாரதிராஜாவுக்கு ரேவதியை பார்த்த மாத்திரத்தில் பிடித்து போய்விட்டது. தன் கற்பனையில் உதித்த முத்துப்பேச்சி கதாபாத்திரத்திற்கு ரேவதிதான் சரியான தேர்வு என்று உறுதியாக நம்பினார் பாரதிராஜா. முழுக்க முழுக்க நகரத்து பின்னணியில் பிறந்து வளர்ந்த ரேவதி மண் வாசனை படத்தில் முத்துப்பேச்சி எனும் கிராமத்து இளம் கன்னியாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். குறிப்பாக காந்திமதியின் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து துடுக்குத்தனமாக பேசுகின்ற ரேவதி அந்த காட்சி முழுவதிலுமே நீண்ட வசனங்களை அழுத்தமாக பேசி நடித்தார். ஆரம்பத்தில் அந்த காட்சியில் அத்தனை இயல்பாக வசனங்களை பேச தடுமாறிய ரேவதி பிறகு அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இயக்குனர் பாரதிராஜாவை அசத்தினார். அதுவரை குறும்புத்தனமாகவே பாண்டியனிடம் நடந்து கொள்ளும் ரேவதி பூப்பெய்திய நாளில் ஓலைகளுக்கு நடுவில் உள்ள துளைகளின் வழியாக பாண்டியனை பார்ப்பார். அந்த பார்வையில் அவ்வளவு காதல் தெரியும். அதன் பிறகு படத்தில் வருகின்ற பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடலில் ரேவதி காட்டிய நாணமும் நளினமும் முத்துப்பேச்சியை ரசிகர்கள் கொண்டாட காரணமாக அமைந்தது. முதல் படமான மண்வாசனை மூலம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்த ரேவதி அடுத்தடுத்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என 2 சூப்பர் ஸ்டார்களுக்கும் ஜோடியாக நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றார். ஒரே சமயத்தில் கை கொடுக்கும் கை படத்தில் ரஜினியுடனும் ஒரு கைதியின் டைரி படத்தில் கமலுடனும் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் ரேவதி. அவற்றில் இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய கை கொடுக்கும் கை படத்தில் கண் பார்வையற்ற நாயகியாக ரேவதி காட்டிய நடிப்பு விமர்சகர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டது. அதற்கு அப்படியே நேர்மாறாக துள்ளலும் துடுக்குத்தனமும் நிறைந்த இளம் பெண்ணாக ஒரு கைதியின் டைரி படத்தில் வேறு விதமான நடிப்பை வெளிப்படுத்தினார் ரேவதி. குறிப்பாக பொன்மானே கோபம் ஏனோ பாடலில் அவருடைய கோபம் நிறைந்த குறும்புத்தனமான நடிப்பு வெகுவாக ரசிக்கப்பட்டது. மண்வாசனை, புதுமை பெண், கை கொடுக்கும் கை என படத்திற்கு படம் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த ரேவதியை மீண்டும் ஒரு முறை சிறந்த நடிகையாக மக்களுக்கு அடையாளம் காட்டிய திரைப்படம் வைதேகி காத்திருந்தாள். சிறு வயதிலேயே தனது அம்மாவின் கண்டிப்பால் பரதநாட்டியத்தை முழுமையாக கற்றவர் ரேவதி. அந்த நடன திறமையை வைதேகி காத்திருந்தாள் படத்தில் நன்றாகவே பயன்படுத்திக் கொண்டார் ரேவதி. அழகுமலராட, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே ஆகிய 2 பாடல்களில் தீராத துக்கம், அதீத சந்தோஷம் என இருவகையான உணர்வுகளையும் தனது நடனத்தின் வழியாக வெளிக்கொண்டு வந்தார் ரேவதி. இளம் வயதிலேயே எதிர்பாராத விதமாக கணவனை இழந்து வாடும் இளம் பெண்ணின் கனமான நாட்களை அழகுமலராட பாடலில் விவரிப்பது போல நடனமாடினார் ரேவதி. அன்றைய நாட்களில் இளம் நடிகைகள் யாரும் வெள்ளைப்புடவை கட்டி கைம்பெண்ணாக நடிப்பதற்கு சம்மதித்திராத போது குறிப்பிட்ட அந்த கதாபாத்திரத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டு நடித்தார் ரேவதி. கதையின் நாயகியாக அறிமுகமான ஒரு சில ஆண்டுகளிலேயே நல்ல நல்ல கதைகள் அனைத்தும் ரேவதியை தேடி வர ஆரம்பித்துவிட்டன. இயக்குனர் பாண்டியராஜன் முதலாவதாக இயக்கிய கன்னிராசி அவருடைய 2வது பெரிய ஹிட் படமான ஆண் பாவம் என 2 கதைகளுமே ரேவதிக்கு நன்றாகவே பொருந்தி போயின. கன்னிராசி படத்தில் கண்களில் காதலுடன் தாய்மாமன் பிரபுவை பார்க்கின்ற பல காட்சிகளில் ரேவதிக்குள் ஒரு சராசரி பெண்ணின் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ஒளிந்து கொண்டிருந்தன.
நடிப்பு மட்டுமின்றி ஒரு உதவி இயக்குனர் போலவும் படப்பிடிப்பில் சில ஆலோசனைகளை இயக்குனர் பாண்டியராஜனுக்கு வழங்கினார் ரேவதி. குறிப்பாக படத்திற்கு எதிர்மறை கிளைமாக்ஸ் என்று சொன்னதன் விளைவாகவே கதையின் நாயகியாக நடிப்பதற்கு சம்மதித்தார் ரேவதி. ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் எதிர்மறை கிளைமாக்ஸ் எங்கே ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என பயந்து அதனை நேர்மறையாக மாற்ற முயற்சித்தார் இயக்குனர் பாண்டியராஜன். ஆனால் அந்த கதைக்கு எதிர்மறை கிளைமாக்ஸ் தான் சரியாக வரும் என நினைத்த ரேவதி பாண்டியராஜனுக்கு முன்கதையின் வீரியத்தை கூறி தைரியமூட்டினார். ரேவதியின் வார்த்தைகளுக்கு பிறகே நாயகி இறப்பது மாதிரியான இறுதி காட்சியை படத்தில் வைத்தார் பாண்டியராஜன். அப்படி நடிப்பு மட்டுமின்றி கதை சார்ந்த அறிவையும் தனது ஆரம்ப நாட்களிலேயே வளர்த்து கொண்டிருந்தார் ரேவதி. கன்னிராசியை தாண்டி ஆண் பாவம் திரைப்படம் ரேவதிக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்தது. ஆரம்ப நாட்களில் இருந்தே தன்னுடைய படங்களில் தான் நடிக்கின்ற கதாபாத்திரங்களின் தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அதிகமாக மெனக்கெடுபவர் ரேவதி. ஆண் பாவம் படத்தில் பாவாடை தாவணி, இரட்டை ஜடை, பொட்டு என தான் அணிகின்ற எல்லாவற்றையும் பார்த்து தேர்வு செய்தார் ரேவதி. அதற்கு பலனாக ஆண் பாவம் படம் முழுக்க அழகு பதுமையாக மின்னினார் ரேவதி. படத்தின் ஆரம்ப காட்சிகளில் குழந்தைகளுடன் சேர்ந்து கலாட்டா செய்கின்ற ரேவதி கதை நகர நகர முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்துவார். முதல் பாதியில் மகிழ்ச்சி, பிறகு சோகம், இறுதியாக சுபமான முடிவு என ஆண் பாவம் படத்தில் ரேவதியின் கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் ரசிகர்களிடம் அவரை கனகச்சிதமாக கொண்டு போய் சேர்த்தது. வெவ்வேறு இயக்குநர்களின் படங்களில் வெவ்வேறு வகையான நடிப்பை வெளிப்படுத்திய ரேவதி இயக்குனர் மணிரத்னத்துடன் இணைந்த முதல் திரைப்படம் பகல் நிலவு. கன்னடத்தில் ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம் என இயக்கிவிட்டு தமிழுக்கு வந்த மணிரத்னத்தின் முதல் தமிழ் பட கதாநாயகியாக ரேவதியே நடித்தார். பகல் நிலவு படத்தின் கதையை மணிரத்னம் முழுக்க ஆங்கிலத்தில் கூறிய பொழுது அந்த கதையின் போக்கு ரேவதியை வெகுவாக கவர்ந்தது. பகல் நிலவு படத்தின் வெற்றிக்கு பிறகு மௌனராகம் படத்தின் கதையை ரேவதியிடம் சொன்னார் மணிரத்னம். திவ்யா என பெயரிடப்பட்ட அந்த கதை 80களின் முற்போக்கான இளம்பெண்ணின் கதையாக இருந்தது. ஏற்கனவே புதுமை பெண் படத்தில் அப்படியான கதாபாத்திரத்தில் நடித்த ரேவதி திவ்யா கதையில் ஆர்வமுடன் நடிக்க ஒப்புக்கொண்டார். பின்னாட்களில் திவ்யா கதை மௌனராகமாக மாறிய பிறகு அந்த கதைக்கு மணிரத்னத்துடன் இணைந்து தயாரிப்பாளர் தேடும் பணியையும் சேர்த்தே செய்தார் ரேவதி. தனிப்பட்ட முறையில் திவ்யா கதாபாத்திரத்திற்கும் தனக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருப்பதாக உணர்ந்த ரேவதி அந்த கதாபாத்திரத்தை தன்னால் முடிந்த அளவுக்கு மெருகேற்றினார். கதையின் தொடக்கத்தில் நகைச்சுவையாகவும் குறும்பாகவும் நடிக்கும் ரேவதி பிறகு மோகனுடன் திருமணமானதும் சற்றே முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்துவார். இவை இரண்டும் ஒரு பக்கம் என்றால், கார்த்திக்குடன் வருகின்ற காதல் காட்சிகளில் திமிர்த்தனம் நிறைந்த குறும்பும் காதலும் ரேவதியின் கண்களில் தெரித்து ஓடும். பிறகு தவிப்பு நிறைந்த காதல் மனைவியாக மோகனின் அன்பை எதிர்நோக்கி காத்திருப்பார். ஒரே கதாபாத்திரம் என்றாலும் கூட வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளில் வெவ்வேறு வகையான நடிப்பை வெளிப்படுத்திய ரேவதியின் திரை வாழ்க்கையில் மௌனராகம் மைல்கல் சினிமாவாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. பாரதி ராஜா, மகேந்திரன், மணிரத்னம் என தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களோடு அடுத்தடுத்து பயணித்த ரேவதி இயக்குனர் சிகரம் பாலச்சந்தருடன் இணைந்த முதல் திரைப்படம் புன்னகை மன்னன். அதற்கு முன்பு வெளியான வைதேகி காத்திருந்தால் படத்தில் பரதநாட்டியம் ஆடிய ரேவதியின் முழுமையான நடன திறமையை வெளிக்கொண்டு வந்த படம் புன்னகை மன்னன். படத்தில் ரேவதியை கமிட் செய்வதற்கு முன்பே அவருக்கு நன்றாக நடனமாட வருமா என்று பரிசோதித்து பார்த்தார் பாலச்சந்தர். அதன் பிறகு பரதநாட்டியத்திலிருந்து சற்றே விலகி சினிமாவுக்கு தேவையான நடனத்தை தீவிரமாக கற்றுத் தேர்ந்தார் ரேவதி. அதற்கான பலன் திரையில் நன்றாக தெரிந்தது. பிரபலமான புன்னகை மன்னன் தீம் இசையில் கமல்ஹாசனுடன் இணைந்து சிறப்பான முறையில் நடனமாடி ரசிகர்களை கவர்ந்தார் ரேவதி. கனமான கதைகளில் ஆழமான நடிப்பினை வெளிப்படுத்துகின்ற ரேவதியின் வேறொரு பரிணாமத்தை காட்டிய திரைப்படம் அரங்கேற்ற வேளை. மாஷா என்கிற குறும்புக்கார பெண்ணாக திரையில் ரேவதி செய்த சேட்டைகள் அந்த கதாபாத்திரத்தை ரசிக்க வைத்தது. ரேவதியும் பிரபுவும் இணைந்து எத்தனையோ கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கூட அரங்கேற்ற வேளை மாஷா கதாபாத்திரம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட கதாபாத்திரம். சில படங்களில் நாயகிகளின் கதாபாத்திர தோற்றத்தை பார்க்கும்போதே அதில் ஒரு தனித்தன்மை தெரியும். அந்த வகையில் கிழக்கு வாசல் தாயம்மா கதாபாத்திரம் அதுவரையிலும் ரேவதி ஏற்ற கதாபாத்திரங்களிலிருந்து தனித்து நின்றது. தாயம்மா கதாபாத்திரத்தின் தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என கலை இயக்குனர் தோட்டாதரணியுடன் விவாதித்து அதன் பிறகே தாயம்மாவாக தன்னை தகவமைத்துக் கொண்டார் ரேவதி. படமும் வெளியாகி பெரிய வெற்றியை பெறவே தாயம்மா கதாபாத்திரத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் ரேவதி.
கிழக்கு வாசல் வெளியான அதே நாளில் மணிரத்னத்துடன் ரேவதி இணைந்த 3வது படமான அஞ்சலி வெளியானது. ஒரு பக்கம் தாயம்மாவாக ரசிகர்களை கவர்ந்த ரேவதி, மற்றொரு பக்கம் மனவளர்ச்சி குறைந்த மகளுடன் போராடுகின்ற தாயாக அழுத்தமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். குழந்தை ஷாமிலி இறுதியாக அம்மா என அழைக்கின்ற காட்சியில் உடைந்து அழுகின்ற ரேவதி ஒரு முதிர்ச்சியான தாயாக தேர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தினார். ஒரு சில கதாபாத்திரங்களை நாம் திரையில் பார்க்கும்போது அதற்கான மாற்று நடிகைகளை யோசிக்கவே முடியாது. அந்த வகையில் தேவர் மகன் படத்தில் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்த கதாபாத்திரம் ரேவதி ஏற்று நடித்த பஞ்சவர்ணம் கதாபாத்திரம். தேவர் மகன் படத்தின் பாதி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இயக்குனர் பரதன் மூலம் தேவர் மகனில் நடிக்க சம்மதித்தார் ரேவதி. படத்தின் முழு திரைக்கதையையும் படித்த ரேவதிக்கு பஞ்சவர்ணம் கதாபாத்திரத்திற்கு தன்னால் நியாயம் சேர்க்க முடியுமா என்கிற சந்தேகம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கதாபாத்திரத்தை உள்வாங்கிக் கொண்ட ரேவதி தனது நடிப்பின் மூலமாக அனைவரையும் ஈர்த்தார். அதன் விளைவாக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார் ரேவதி. திரைத்துறையில் கதையின் நாயகியாக அறிமுகமான நாட்களில் இருந்தே பாலுமகேந்திரா படங்களில் நடிக்காத ரேவதி மறுபடியும் படம் மூலமாக அவருடன் இணைந்தார். தனது கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விட்டு பிரிவதை சகிக்க இயலாமல் ஒரு மனைவி படும் வேதனையை நுட்பமாக வெளிப்படுத்தினார் ரேவதி. ஒரு பக்கம் நிழல்கள் ரவியை பிரிய முடியாமலும் மற்றொரு பக்கம் அரவிந்த் சாமியின் அன்பை ஏற்க முடியாமலும் தடுமாறுகின்ற ரேவதியின் நடிப்பு முதிர்ச்சியுடன் வெளிப்பட்டது. தேவர் மகன், மறுபடியும் என அடுத்தடுத்து அழுத்தமான படங்களில் நடித்த ரேவதிக்கு மகளிர் மட்டும் திரைப்படம் மீண்டும் அவரை நகைச்சுவை பாதைக்கு இழுத்து வந்தது. ஊர்வசி, ரோஹிணியுடன் இணைந்து நகைச்சுவையில் கலக்கிய ரேவதிக்கு அதன் பிறகு கதாநாயகி வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தன. நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனுஷ் இயக்கிய பவர் பாண்டி படத்தில் ராஜ்கிரனின் முன்னாள் காதலியாக முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தினார் ரேவதி. பவர் பாண்டிக்கு அப்படியே மாற்றாக கல்யாண் இயக்கிய குலேபகாவலி படத்தில் ரேவதியின் நகைச்சுவையான நடிப்பு வெகு நாட்களுக்கு பிறகு ரசிக்கப்பட்டது. திரைத்துறையில் அறிமுகமாகி தொடர்ந்து 10 வருடங்களுக்கு முன்னணி நாயகியாக ஜொலித்த ரேவதி நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள பாத்திரங்களில் மட்டுமே நடித்து புகழை சம்பாதித்தவர். 20 வயதிலேயே திருமணம் செய்து கொண்ட ரேவதிக்கு திருமணத்துக்கு பிறகும் அழுத்தமான கதாபாத்திரங்கள் கிடைத்தன. இன்றைக்கும் அழுத்தமான கதைகளில் தீர்க்கமான கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என நினைக்கின்ற நாயகிகளுக்கு ரேவதிதான் சரியான முன்னுதாரணம். அதற்கு காரணம் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களின் வழியாக எப்போதும் ரேவதியின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் தமிழ் ரசிகர்கள்.